விஜய் பரப்புரையின் போது சுற்றுச்சுவர் மரங்கள் மீது ஏறக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் விஜய் பரப்புரையின் போது சுற்றுச்சுவர் மரம் வாகனங்களில் ஏறக்கூடாது என தாவேக தரப்பிலிருந்து பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்களுக்கு தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் நாளை விஜயின் பரப்புரை நடைபெறும் போது அங்கிருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் மரம் வாகனங்களில் தொண்டர்கள் ஏறக்கூடாது என தாவேக தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். தாவேக தரப்பிலிருந்து என்னென்ன கூறப்பட்டிருக்கிறது விவரங்கள்? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நாளைய தினம் புதுச்சேரியில மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்ற ஒரு சந்திப்பில் நாளைய தினம் புதுச்சேரியில உரையாற்ற இருக்கார். காலை 10:30 மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் காவல்துறையுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் படி இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வைத்திருக்கும் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கார்கள். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விஜய் மக்களின் பாதுகாப்பில் எல்லளவும் சமரசம் செய்து கொள்ளாதவர் என்றும், எனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய இந்த புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கட்சியுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை என்றும் இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டுகளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜயோடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடர்வது, போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்படுவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றும், போக்குவரத்து விதிகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் என்றும், அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்பை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள பாண்டி மெரினா பார்க்கிங், பழைய துறைமுகம் மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் உள்ளிட்ட இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றும், வேறு இடங்களிலோ அல்லது போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களிலோ அல்லது அங்கே செல்வது மற்றும் திரும்பி வருவது உள்ளிட்ட வழிகளிலோ சட்ட ஒழுங்கை பேணி பாதுகாக்க உதவும் வண்ணம் மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவப்பெயரை உண்டாக்கும் உள்நோக்கம் கொண்டு யாரேனும் செயல்பட முற்பட்டால் அதற்கு இடம் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எளிதில் அடையாளம் காணும் வகையில நிர்வாகிகள் ஏற்கனவே தலைமை கழகத்துக்கு வழங்கப்படும் பேட்ஜ்கள் அணிந்தும் தன்னார்வலர்கள் சீருடை அணிந்தும் தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகளிலையும் பிற சாலைகளிலையும் நெடுஞ்சாலை இதர சாலைகளின் இரு புறங்களிலும் பிளக்ஸ் பேனரோ அலங்கார வளைவுகளோ கொடி கம்பம் கட்டவோ கம்பிகளோ உரிய அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், வாகனங்கள் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.